குருவே சரணம், குருவே துணை. இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதாவது ராசி பலன்கள் அப்படிங்கிற பதிவில் ஜூன் மாதத்திற்கான ராசி பலன் மேஷ ராசிக்கார அன்பர்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றின பதிவாக இருக்க போகிறது. ஒரு மாதம் பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரக பலன்கள் அந்த மாதத்தின் பலனை நிர்ணயம் செய்கிறது ஒவ்வொரு ராசிக்கும். இந்த ராசி பலனுடைய பொது சூத்திரமே அதுதான். எதனால மேஷராசிக்கார அன்பர்களுக்கு நம்ம இந்த ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள் சொல்றோம் அப்படின்னா, மேஷ ராசிக்கு கடந்த 17 மாதங்களுக்கு பிறகு நிறைய ஒரு நட்பலன்கள், ஒரு மன நிம்மதி, ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி செவ்வாய் உங்க ராசியினுடைய அதிபதி மீன ராசியிலிருந்து உங்களுடைய ராசி சொந்த வீடான மேஷ ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். எப்பவுமே ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பயம், பதட்டம், உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அதற்கான தீர்வு இந்த வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, நம்ம ஒரு சொந்த ஊருக்கு போறப்ப நம்ம ஊர் வரப்போகுது அப்படின்னா நம்ம ரெடி ஆயிப்போம் இல்லையா? நமக்குள்ளே ஒரு பூரிப்பு வந்துடும். இப்ப பஸ்ல போறோம்னாக்கா நம்ம ஊர் வரப்போகுது அப்படின்னா நம்ம இறங்குறதுக்கு ஆயுதம் ஆயிப்போம் இல்லையா? அந்த மாதிரி செவ்வாய் இந்த மே மாசத்திலே ரெடி ஆயிட்டாரு. சொந்த வீட்டுக்கு போறதுக்கான ஒரு ஆயத்தமா ரெடியா இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். சொந்த வீட்டுக்கு போகும்பொழுது செவ்வாய் பகவான் நல்லா சந்தோஷமா இருப்பாரு, ஆட்சி பலமா இருப்பாரு. குறிப்பா நிறைய சுப செலவுகள், நிறைய மங்கள காரியங்கள் நடக்கக்கூடியது உங்கள் வீட்டுல உங்க உறவினர்களிடத்திலே உங்களுக்கும் நீங்கள் காத்துட்டு இருந்த நிறைய விஷயங்கள் நடக்க போகிற வருடமாக இந்த குரோதி வருடம் அமைந்து அதற்கான ஒரு முதல் மாதமாக தொடக்கமாக உங்களுக்கு சுபிக்ஷமான பலன் அப்படிங்கிறது மேஷராசிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து உங்களுக்கு இந்த வருடத்தை ஒரு மகிழ்ச்சிகரமான வருடமாக மாற்றும் அப்படின்னு நம்ம முழுசா எடுத்துக்கலாம். சந்திரன் எப்பொழுதும் செவ்வாயோடு இணையும் பொழுது கோச்சாரத்துல அந்த மங்களகாரியம் சந்திர மங்கள யோகம் அப்படிங்கிறது அங்க நடக்கும். மனநிலையில ஒரு தைரியமும் புதியதாக ஒரு சகாப்தம் படைக்கக்கூடிய ஒரு மனநிலையும் வெற்றிக்கான வாய்ப்புகளும் தைரியஸ்தானம் எப்போ வலுவடையும் பொழுதும் ரத்த சொந்தங்களால ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது ஏற்படும். பெரும்பாலும் மண்ணு மனை ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்டு இடம் விற்கிறது வாங்குறது சம்பந்தப்பட்டு நீங்கள் ஒரு இடைத்தரகராக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நிறைய ஒரு நற்பலன்கள் ஒரு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய பணம் காசு புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த ஜூன் மாதம் ஒரு எதிர்மறையான பலன் அப்படிங்கிறது, நெகட்டிவான பலன் அப்படிங்கிறது சுத்தமா இருக்கவே இருக்காது மேஷராசிக்கார நண்பர்களுக்கு அப்படிங்கிறத மகிழ்ச்சியா சொல்லி, கட்டாயம் உங்களுக்கு முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் செவ்வரளி அல்லது செம்பருத்தி போன்ற அல்லது சிகப்பு நிற ரோஜாக்கள் போன்ற செம்மை நிற மலர்களை முருகனுக்கு நீங்கள் சமர்ப்பித்து உங்களுடைய வேண்டுதல்களை, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது, ஆத்மார்த்தமாக நீங்கள் வணங்கும் பொழுது இன்னும் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். இன்னும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சக்சஸ் ரேட் இன்க்ரீசஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிகவும் அருமையாக அமைந்திருக்கிறது, தைரியமாக அமைந்திருக்கிறது இந்த ஜூன் மாத ராசி பலன்கள் மேஷராசிக்கார நண்பர்களுக்கு ஒரு மன நிம்மதியான மாதமாகவும் இந்த வருடத்தின் வெற்றிக்கான ஒரு முதல் படியாகவும் அமையும். மிக்க நன்றி.